ஐயா, தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் ஈவேரா பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. சாதியத்துக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை பெண் உரிமைகளுக்காண்டி போராடி இருக்காரு அப்படிங்கிறதான் திமுக அரசு கிளைம் பண்ணுறாங்க. 2 திராவிட கட்சிகளும் கிளைம் பண்ணுறாங்க. பெண் அடிமை ஒழித்தல், மூட நம்பிக்கை ஒழித்தல், சாதிய ஒழித்தல், சமூக நீதி, வர்ணாசிரம கோட்பாடு, இந்த மாதிரி கருத்தியெல்லாம் உச்சம் பெற்று நின்றது இந்த 450 ஆண்டு கால நாயக்கராட்சி. மேற்பார்வையில உங்களுக்கு பகுத்தறிவு பிரச்சாரமா தான் தெரியும். நானும் அது உள்ளதா இருந்தவன் தான். கையில தீச்சட்டி ஏந்திக்கின்னு சாமி படத்தை தலைகீழ வச்சு செருப்பு கட்டி அடிச்சிக்கின்னு ஊர்வலம் காதலிப்புன்னு தானே சொல்றாரு. காதலித்து சாதிய மறுத்து மதத்தை மறுத்து தானே திருமணம் பண்ணணும்னு பெரியார் சொல்லியிருக்காரு. இவருக்கு திருமணம் பண்ணணுங்கும் போது அதை மறுத்துட்டாரு. அப்ப ஒன்னமே எனக்கு அந்த உரிமை வேணும்ல. இது வேற கோணத்துல போகுதுன்ட்டு கருணாநிதி போன்றவங்க அண்ணாதுரையை தூண்டி விட்டு ஒண்ணு வெளியே போகணும், இல்லைன்னா கிழவனை காலி பண்ணுங்கிற முடிவுக்கு வராங்க. அந்த பதவியை விட்டு நீக்கிறதுக்காயா? இல்ல, பெரியார விஷம் வச்சு கொண்டு வர்றது. ஆதாரமற்ற கருத்துக்கள் எல்லாம் நம்ம பறக்க முடியாது இல்லையா? இருக்கு, பெரியார் சொன்ன கருத்து இருக்கு. நான் வேணா உங்களுக்கு தரவு தரேன். 90% இந்துக்கள் நாங்க இருக்கிறோம், இது ஆன்மீக ஆட்சி, ராமராட்சியோட நீச்சின்னு வேற சொல்றாங்க. கடவுள் மறுப்புங்கிறதோ அடிபட்டு போச்சு. பிராமணர்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓத சொல்லி சில சடங்குகளை வீட்டிலேயே நடத்துறீங்க. அந்த சனாதனம் தான் உங்க வீட்டுல குடிகொண்டு இருக்கு. பெரும்பாலான அமைச்சர் கையில இருக்கிற கயிறெல்லாம் அவுத்தாக்கா திரிச்சிங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு கயிறு எடுக்கும். ஆனா ஐயா, இப்ப புதுசா அரசியல் கட்சி தொடங்குற எல்லாருமே சொல்றாங்க பெரியார் எங்க வழிகாட்டில ஒருவர், திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணோட இரு கண்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? நம்ம புரியாத நிலையில இருப்போம். திராவிடமும் ஆரியமும் இரு கண்கள்னு சொல்லலாம். நீ ஒண்ணு பார்த்து அவனை கேட்கற, அது ஏன்டா செய்யற எனக்கு தெரியலீங்க, கேட்கறவனுக்கும் ஏன் செய்யறான்னு இவனுக்கும் தெரியல. நீ செய்யறது முட்டாள்தனங்கிறான். முட்டாள்தனம்னு சொன்னானே அவனும் முட்டாளா இருக்கான். அதை பத்தி ஆய்வு பண்ண முடியல. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ் தேசியவாதி மற்றும் வரலாற்று ஆய்வாளர் திரு சாரங்கபாணி அவர்கள். ஐயா வணக்கம். சாட்டை ஊடகத்திற்கும் ஊடக ஊழியர்களுக்கும் ஊடக நேயர்களுக்கும் பயந்தழி வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். ஐயா, தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் ஈவேரா பெரியார் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது அன்று தொற்று இன்று வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் என்ன? அவ்வளோ நம்ம விமர்சிக்க வேண்டிய ஆளுமைகள்ல பெரியார் ஒரு மாலா? ஈவேரா அப்படின்னு இல்லை, யாரை ஒருத்தவங்களையும் நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவை தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அல்லது தமிழர் தேசியம் என்றால் என்ன அப்படிங்கும் பொழுது, நாம் இதுவரை இழந்திருக்கிற மொழிச்சிதைவு, பண்பாட்டு சிதைவு, அரசியல் ஆளுமை இழப்பு அற்ற நிலை, சுற்றுச்சூழல், மலை இழப்பு, ஆறு இழப்பு, கனிம வள கொள்ளை, இப்படி பண்பாட்டு கூறுகளிலே சிதைவு, இதையெல்லாம் மீட்டு எடுப்பது தான் தமிழ் தேசியம். சும்மா போய் முதலமைச்சராக உட்காந்து இருந்தால அது அல்ல தமிழ் தேசியம். அப்ப ஏன் அந்த ஆளுமை உரிமை, உனக்கு இறையாண்மை முழுக்க இருக்கா? சில பேர் கேட்குறாங்க, தமிழ் தேசியம்னா தனி நாடு கேட்குறியான்னு. இந்திய நாடே தமிழர் நாடு, அது வேற பிரச்சனை. நம்ம இந்திய அரசியை கைப்பற்றணுங்கிறது தான். பாரத நாடே பைந்தமிழர் நாடு அப்படின்னு தானே சொல்றாங்க. நாடு வரலாற்று ரீதியான தரவுகள் இருக்கு. அது அடைய முடியும்னா முடியும். அதுக்கு முதல்ல இங்க தமிழர் நாடு இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு ஒரு தமிழ் உணர்ச்சி உள்ள தன்னலமற்ற தமிழ் மக்கள் மீதும் நாட்டு மீதும் பற்று கொண்ட ஒருவர், ஒரு தமிழர் தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியலில் முதலமைச்சராக வர வேண்டும். குறைஞ்சபட்ச வாய்ப்பு இதுன்னு வச்சிங்களா. இந்த வாய்ப்பை நம்ம கைப்பற்ற முடியல இது வரைக்கும். ஐயா, இவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இதற்கு பெரியார் எதிர்ப்பு என்ன ஒரு காரணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை மீட்டு எடுக்கணும்னு நம்ம முற்படும் பொழுது எதெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் தவிர்க்க வேண்டியதா இருக்கு. பெரியார் தடையா இருக்காருன்னு சொல்றீங்களா? பெரியாரை தானே முன்னிலைப்படுத்துறாங்க. இப்ப திராவிட மாடலுங்கிறதும் பெரியார் அரசுங்கிறதும், அவர் இறந்துட்டாரு, அவரு கோட்பாடு தான் நாங்க கடைபிடிக்கிறோங்கிறதும் அந்த மாடல் அரசு தாங்கும் போது, இப்ப குறிப்பா திராவிட இயக்கங்கள்ல திமுக அதிமுக 2 அரசியல்ல ஆளுமை ஆட்சி செஞ்ச கட்சி. மீதி மதிமுக தேமுதிமுக எல்லாம் அரசியலில் பங்கெடுத்ததுனால நேராக முதலமைச்சராக இல்லை. இவங்க 2 பேரும் ஆட்சிக்கு வந்த பிறகு 67க்கும் பிறகு இன்னைய வரைக்கும் எவ்வளவு
கனிம வளங்கள் எழுந்திருக்கும், சுற்றுச்சூழல், இதெல்லாம் நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்தீங்கன்னாக்கா, இப்போ கொள்ளை ஒரு நாளைக்கு 1,00,000 மெட்ரிக் டன் கர்நாடகாவுக்கு நம்பூர் மலை நொறுக்கப்பட்டு மணல் போகுது. கன்னியாகுமரியிலேருந்து கேரளாவுக்கு போகுது. அவன் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல. நீ ஏன்டா அங்கே கொடுக்குற? இப்போ மலையை ஏன்டா உடைக்கிறேன்னு கேட்டால், மலையை உடைச்சி மணல் எடுக்காமல் நீ வீடு கட்டிவாங்கிறான். இப்போ நம் தேவைக்கு அது பயன்படுத்தப்படலை. நம் தேவைக்கு பயன்படுத்தப்படுவது என்பது வேறு. ஒரு நாளைக்கு 1,00,000 மெட்ரிக் டன் கர்நாடகாவுக்கு நிறுத்தி அனுப்புறேன்னா அது கொள்ளை தானே. தொடர்ந்து பெரியார் அவர்கள் இந்த மண்ணுக்காண்டி பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காரு. சாதியத்துக்கு எதிராக இருக்கட்டும், இல்லை பெண் உரிமைகளுக்காண்டி போராடி இருக்காரு அப்படிங்கிறதான் திமுக அரசு கிளைம் பண்ணுறாங்க. 2 திராவிட கட்சிகளும் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ யாருக்காக போராடினாரு? அப்போ அவர் போராடும் போது அந்த பிராமின் நான் பிராமின் என்கிற அந்த தத்துவவியல் எப்படி உருவாச்சு, 1916 எப்படி உருவாச்சு, இப்போ அதுக்கு முன்னாடி இந்திய அரசியல் அமைப்பு எப்படி இருந்தது, நமக்குன்னு தனித்த நாடு இருந்ததா, நம்ம சென்னை மாகாணங்கிற ஒரு கூட்டாட்சிக்கு உள்ளால இருந்தோம். சென்னை மாகாணங்கிற கூட்டாட்சி ஆங்கிலேயர்கள் 1800 முற்றாட்சிக்கு உட்படுத்துறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 450 ஆண்டு காலம் விஜயநகர ஆட்சிங்கீழே இருந்தோம். 1370 தொடர்ந்து நம்ம மாற்றார் ஆட்சிங்கீழ் தான் இருக்கும். இன்னைக்கும் டெல்லி ஆட்சிங்கீழ் தான் இருக்கும். நமக்கு இறையாண்மை இல்லை. அதுக்கு முன்னாடி தான் தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆண்டாங்க. இப்போ இந்த தமிழ் மண்ணை தமிழர்கள் ஆளும்பொழுது இப்போ இவர் சொன்னார்ல, இவருடைய சீர்திருத்தம் இருக்குல்ல, பெண்ணடிமை ஒழித்தல், மூட நம்பிக்கை ஒழித்தல், சாதிய ஒழித்தல், சமூக நீதி, வர்ணாசிரம கோட்பாடு, இந்த மாதிரி கருத்தியெல்லாம் 1370க்கு முன்னாடி எந்த நிலைப்பாட்டில் இருந்தது? ஆனால் உச்சம் பெற்று நின்றது இந்த 450 ஆண்டு கால நாயக்கராட்சி. அந்த சூழலினுடைய இறுதி கட்டத்தில் தான் ஈவேராவும் பிறக்கிறாரு. அப்போ இவர் அன்னைக்கு இந்த சமூகத்தை பார்க்கும்போது இந்த சமூகம் எப்படிப்பட்ட கேடான நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்ததோ அதற்கு மூல காரணம் இவர்களுடைய முன்னோர். அதான் அவர்களுடைய முன்னோர்கள், அதாவது நாயக்கர் ஆட்சி காலத்தில் இது இருந்தால் கூட ராமசாமி அவர்கள், ஈவேரா அவர்கள் இதை புறந்தள்ளணும், இதை தொடர்ச்சி எறியணும் தமிழ் சமூகத்திலேருந்து தானே பாடுபட்டிருக்காரு தன்னுடைய 92வது வயது வரைக்கும். நீங்கள் அதில் பார்க்கணும். உங்களுக்கு மேம்போக்காக பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்களையும் சேர்த்து இவர்களுடைய தமிழ் பெண்களையும் சேர்த்து விடுதலை பெறுறது, தமிழர்களுக்கும் படிப்பறிவு கொடுக்கறது, தமிழில் சமூக நீதி வேலை வாய்ப்பு கொடுக்கறது, மூட நம்பிக்கையை ஒழிச்சு தமிழர்களை வெளியே கொண்டு வர்றது, இப்படி பார்க்கும்போது மேற்பார்வையில் உங்களுக்கு பகுத்தறிவு பிரச்சாரமாக தான் தெரியும். இதை எனக்கு முன்னாடி இருந்த எம் முன்னோர்கள் பாரதிதாசன் போன்றவர்கள்லாம் அதை நம்பி தான் அதுக்குள்ளால இருந்தாங்க. இப்போ நானும் அது உள்ளால இருந்தவன் தான். நான் 73லேயே திராவிடர் கழகத்தில் உறுப்பினர். சும்மா மேம்போக்கா கருப்பு சட்டை போட்டவரில் ஏன் முதுகில் தேர் சேடல் குத்திக்கின்னு, காலில் முள்ளு பால்ற கட்டை போட்டுக்கின்னு, கையில் தீச்சட்டி ஏந்திக்கின்னு, சாமி படத்தை தலைகீழ வச்சு செருப்பு கைட்டி அடிச்சிக்கின்னு, மேலதாளத்தோட 2 கிலோமீட்டர் பக்கத்து ஊர்லேருந்து எங்கள் ஊர் வரைக்கும் ஊர்வலம் அன்னைக்கு சேலம் இப்போ இருக்காங்களா அருள்மொழி, சேலம் செல்வ அருள்மொழி அவங்க தலைமையில் கூட்டம் நடத்தணும். ஆசிரியரை ஆசிரியர் வீரமணியை 2 தடவை ஊருக்கு கூட்டம் போட்டவன். அங்கே இருந்துட்டு 73லேயே 74லேயே ஆணைமுத்து ஐயா போட்ட பெரியாரின் சிந்தனைகள் நூல், அப்புறம் திராவிட கழகத்தில் வெளியிட்ட அத்தனை நூல்களையும் வாசித்து அன்றைக்கு நமக்கு ஒரு புரட்சி கருத்து தேவைப்பட்டது. அதே வேளை பிராமணியத்தின் வேதாந்த கருத்தியல் மூடத்தனம் உச்சம் பெற்றிருந்தது. இப்போ அந்த நேரத்தில் நம்ம எதிர்ப்புரட்சிங்கும் போது இவருடைய கருத்து தான் அனைத்து இளைஞர்களையும் ஈர்த்தது. அங்கே போய் எல்லாருமே நின்னோம். அப்போ அவர் பெரியார் போயிட்டாரு. பெரியாருக்கும் பிறகு பெரியாருடைய சீடர்கள் 49ல் அவர் விட்டு பிரிஞ்சு அரசியல் இயக்கமாக மாறுறாங்க. திமுக 49ல் மாறினவங்க ஒரு 18 ஆண்டு காலத்தில் 67ல் இவங்க ஆட்சியை கைப்பற்றுறாங்க. அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் கிட்டத்தட்ட 57 ஆண்டு காலமாக இந்த பெரியாருடைய குழந்தைகள், வாரிசுகள், பிள்ளைகள், இவங்க கோட்பாட்டாளர்கள், அவங்க அரசு தான் நடக்குது. இப்போ பெரியாருடைய கொள்கை அத்தனையும் ஒரு 5 வருஷம் மிஞ்சி போனால் 10 ஆண்டுக்குள்ளாலேயே சரிப்படுத்தலாம். இதெல்லாம் அமல்படுத்த முடியும், நிறைவேற்ற முடியும்.
அவங்களால நிறைவேற்றிருக்க முடியும் கடந்த 50 ஆண்டு காலங்களில் நிறைவேற்றிருக்க பெரியார். முடியும். 10 ஆண்டுகள் குறைஞ்சது 10 ஆண்டுகள்ல. இப்ப சீமான் சொல்றாருல, என்கிட்ட ஒரு 5 ஆண்டு ஆட்சி கொடு, நான் நடத்தி காட்டுறேன். இன்னமும் அவங்க கட்சித்தீவை மீட்புங்கிறத தேர்தல் அறிக்கையில வைக்கிறாங்க. இன்னமும் தமிழை ஆட்சி மொழி ஆக்குவங்கிறத தேர்தல் அறிக்கையில வைக்கிறாங்க. இன்னமும் சனாதனத்தை ஒழிப்போங்கிறத தேர்தல் அறிக்கையில. இப்ப இவங்க அன்னைக்கு எதை எதிர்த்து இவங்க பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த பிரச்சாரம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஐயா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கவும். அதாவது பெரியார் அவர்களுடைய கொள்கை அப்படிங்கிறது பல சிக்கல்களை கொண்டது. பெரியார் அவர்கள் வந்து கடவுளே கிடையாது, அவர் வந்து மூட நம்பிக்கைக்கு எதிரானவர். ஆனால் அண்ணா அவர்கள் வரும்போது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் தான் வந்து வராரு. 2 பேருக்குள்ளே முரண் இருக்குல்ல ஐயா, முழுமையாக வந்து நிறைவேற்ற முடியாதுல்ல பெரியாருடைய கொள்கைகளை. அதுல இப்போ நீங்க வந்து திராவிடர் அப்படிங்கிறதே ஒரு கற்பனைவாதம். அப்படின்னு ஒண்ணு இல்லை. அப்படி ஒண்ணு இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா, ஐயா வீரமணி வந்து திராவிடர் கழக தலைவர், அடுத்து ஒரு பட்டம் போடுவாரு தமிழர் தலைவர். அப்ப திராவிடர்னு ஒரு இனம் இருந்ததுனாக்கா இவர் திராவிடர் தலைவர் தானே, கட்டாயமாக. கழகத்துக்கு தலைவர், அது அமைப்பு. அந்த திராவிட மக்கள் இருக்காங்கல்ல, மக்கள் தொகுப்பு இருக்குல்ல, அந்த மக்கள் தொகுப்புக்கு இவர் தானே தலைவர். திராவிடர் தலைவர்னு தானே போடணும். ஏன் தமிழர் தலைவருங்கிறாரு? அப்ப தமிழர் தான் இவங்க திராவிடர்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சு போச்சா? அப்ப ஐயா கிட்ட இருந்து அண்ணாவனுடைய செயல்பாடு துவக்கமே இங்க தாங்க சிக்கல் வருது. ஐயா கிட்ட எல்லாரும் இருக்காங்க. ஐயா கிட்ட இருக்கும்போது பல்வேறு கள போராளிகள் இருக்காங்க. இப்ப இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பிள்ளைங்க எப்படி செயல்படுறாங்களோ இதுதான் அன்னைய தீக்கா. அப்படியே எடுத்துக்கணும். அவங்கவுங்க உழைப்பை போட்டு அவங்க வேலையை செய்யறத போட்டுட்டு கட்சியால 10 ரூபா பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம சம்பாரிச்சதுல 10 ரூபா கட்சிக்கு போட்டு கூட்டம் நடத்தி தலைவர்களை கொண்டாந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கட்சி நடத்துற மாதிரி தான் அன்னைக்கு தீக்கா கூட்டமும் நடந்தது. அந்த கூட்டத்திலேயும் இப்ப ஈவேராவுக்கு மாலைக்கு பதிலாகவும் துண்டுக்கு பதிலாகவும் காசுக்கெல்லாம் கொடுக்கணுனாரு. அது இது துண்டு போட்டு புண்ணியம் இல்லை, காசு போட்டு மாலை போட்டு தூக்கி கீழே போட போறா, காசை வீணாக்க வேணான்னு காசா கொடுத்தாரு. அப்படிதான் எல்லாரும் காசு கொடுத்தாங்க. இது இல்லாம ஐயா மேல உள்ள ஆர்வத்துல இன்னைக்கு சீமானுடைய தம்பிகள் சீமான் மேல இருக்கிற அந்த ஆர்வம் மாதிரி அளவடிந்த ஆர்வத்துல தான் சொத்து 1 ஏக்கர் 2 ஏக்கரத்தை வச்சிருந்த வித்துட்டு வெள்ளியில வாழ் செஞ்சு கொடுத்தான். கொடுத்தவன் யாரு? தமிழா தொண்டர்கள். எடைக்கு நாணயம் கொடுத்தான், தங்க நாணயம் கொடுத்தான், பொருள் கொடுத்தான். இப்ப இதுல யார் விட்டு காசு? அப்ப ஈவேராவனுடைய குடும்ப சொத்தும் அவர்னு இருந்தது. அவர் மண்டி வச்சு சம்பாரிச்சது, வேற வகையில சம்பாரிச்சது, தனிப்பட்ட சொத்து இருந்தது. இப்ப சுயமரியாதை பிரச்சார நிறுவன அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கும் போது அது இப்ப அண்ணா அறிவாலயம் மாதிரி அது கட்சியினுடைய டெஸ்ட். இது பெரியாருடைய தனி சொத்து இல்லை, அது புரிஞ்சுக்கணும். பெரியாரும் காரணம், அந்த சொத்து உருவாக்குறதுக்கு பெரியாரும் காரணம், முதன்மை காரணம். திராவிடர் கழகம் வச்சிருக்க சொத்துக்கள் வந்து பெரியாருடைய சொத்துக்கள் கிடையாது, அந்த திராவிடர் கழகத்தோட ட்ரஸ்டோட சொத்து அப்படிங்கிறீங்க. இல்ல, அவர் தனி சொத்து தனியா இருந்தது. சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்துக்கான சொத்து தனியா இருந்தது. அவர் பேருக்கு குடும்ப சொத்து அவரு சம்பாரிச்சு வாங்கின நிறைய இடத்துல இடம் வாங்கி போட்டிருந்தாரு. திருச்சி அங்கங்கெல்லாம் இடம் வாங்கி போட்டிருந்தாரு. கட்டடம் இருந்தது, அது வாடகைக்கு போயின்னு இருந்தது, வருவாய் இருந்தது. அது வேற, அவர் தனி சொத்து. அதாவது அவருக்கு பிறகு அது குடும்பத்துக்கு போக வேண்டியது. ஈவிக்கு சம்பத்து, அவருக்கு கிருஷ்ணசாமி, ஈவே கிருஷ்ணசாமி அவருடைய அண்ணன் பசங்க இருந்தது, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து அது குடும்ப சொத்து. அதை விட்டுடுங்க. இங்க பிரச்சனை என்ன வருதுன்னா, இவருடைய கட்சி சொத்து, இவங்க அண்ணாத்துறை போன்றவங்கெல்லாம் அரசியலில் நிற்கணும், முதலமைச்சர் ஆகணும், ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லும்போது, ஐயா கிட்ட சொல்லும்போது அது மறுக்கிறாரு. நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு பதவி வெறியும் பண வெறியும் தோன்றிடும். நீங்க மக்களுக்கு தொண்டாட்ட மாட்டீங்க. நாட்டை கொள்ளடிக்கிறதுக்கும் இப்போ எதெல்லாம் பேசணுமோ அதுக்கு நேரடி எதிரியா நீங்களே நின்றுவீங்க. அந்த வெறி வந்து அந்த நாற்காலி, பதவி நாற்காலி அப்படிப்பட்ட தன்மையை கொடுத்துடணும்னா அதை மறுத்துட்டாரு. அப்ப மறுக்கும் போது இவங்களுக்கு முடியல. ஏன்னா காங்கிரஸ் இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது, கைது பண்றது, சிறைப்படுத்துறது, காவல்துறை அடிக்கிறதுக்கெல்லாம் பழிக்கு பழி தீக்கணுங்கிற முடிவெடுக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த நிலைக்கு வராங்க, அரசியல் கட்சியை அமைக்கணும்னு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப இவருக்கும் 72 வயது கிட்ட வந்துட்டுது.
அந்த 49 காலகட்டத்தில். சரி, ஐயா இருந்ததான அப்ப என்ன பண்றாரு, அந்த கட்சி சொத்துன்னு சொன்னல, சுயமரியாதை பிரச்சார நிறுவன சொத்துன்னு ஒண்ணு இருந்தது இல்ல, அந்த சொத்து பெரியார் பேர்ல இல்ல, அது நிறுவனத்து பேர்ல இருந்தது. அந்த நிறுவனத்துக்கு ஒரு 8 பேர் 10 பேர் வந்து காப்பாளர்களா இருந்தாங்க. அத்தனை காப்பாளர்களும் கையொப்பமிட்டு தான் அந்த சொத்தை எடுத்து செலவு பண்ணலாம். குறைஞ்சபட்சம் பெரும்பான்மை இருக்கணும். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 6 பேராவது அதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும். அந்த காப்பாளர் குழுவில் வந்து ஐயா ஆனைமுத்து இருந்தாரு, திருவாரூர் தங்கராசு இருந்தாரு, குத்தூசி குருசாமி இருந்தாரு, வீரமணி இருந்தாரு, இப்படி பல பேர்கள் அன்னைக்கு அதுல இருந்தாங்க. இப்ப அதுல அண்ணாதுரை இருந்தாரு, மதிய அழகர், ஒரு ஈவிக்கு சம்பத்து இருந்தாரு. இப்ப இவர் என்ன, கட்சி இப்படியே போகணும், கட்சிக்கும் நமக்கும் பிறகு குடும்ப சொத்தையும் கட்சி சொத்தையும் ஒன்னாக்கி ஒரு டஸ்டிய உருவாக்கி அறங்காவல்துறையை உருவாக்கி அதனுடைய பொறுப்பு வந்து சம்பத்திட்ட கொடுக்கணும், அண்ணம்பையன் கொடுக்கணும். அண்ணம்பையனை தனக்கு தத்து பிள்ளையா எடுத்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா, இவங்களுடைய தங்கச்சி பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதை வந்து ஈவிக்கு சம்பத்தை வந்து கட்டிக்க சொல்றாரு. இங்க பார்க்கணும், சாதிய ஒழிப்பு, பெண் விடுதலை எல்லாம் இந்த இடத்துல நீங்க கவனிச்சுக்கணும். ஒருத்தவன் விரும்புற பொண்ணை கட்டிக்கிறது தானே இவர் பேசுன விடுதலை. காதலிப்புன்னு தானே சொல்றாரு, காதலித்து சாதியை மறுத்து மதத்தை மறுத்து தானே திருமணம் பண்ணுவோன்னு பெரியார் சொல்லியிருக்காரு. பண்ணணும்னு சொன்னல. இப்ப இவங்க வீட்டுல இவங்க பெற்றோர்கள் ஒரு வசதி வாய்ப்புல இவருக்கு திருமணம் பண்ணணுங்கும் போது அதை மறுத்துட்டாரு. அவங்க பொருளாதாரத்துல கம்மியா இருந்தாங்க. அப்ப உனக்கு மட்டும் அந்த உரிமை வேணுங்கிற, அப்ப ஒன்னம்பை எனக்கு அந்த உரிமை வேணும்ல. சம்பத்தை வந்து தங்கச்சி மோளை தான் கட்டணுங்கும் போது அவருக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை அவர் வேற ஏதாவது பண்ண விரும்பி இருந்தாரா என்னன்னு தெரியல. இத மறுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எனக்கு பிள்ளையும் கிடையாது, இவர் சித்தப்பா தானே, ஈவேரா சித்தப்பா தானே. அப்பனா ஈவிகே சம்பத் அவர்களோட காதலை வந்து பெரியார் மறுத்திருக்காரு. அதனால தான் வந்து ஈவிகே சம்பத்தை வந்து பெரியார் வந்து வெளியே அனுப்பியிருக்காரு ஐயா. அந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணலைங்கிறதால அது அன்னைக்கு வந்து சொத்துரிமை வேணும்னா சட்டப்படி தத்து எடுக்கணும் பிள்ளையா. அப்பதான் இவருடைய சொத்து இவருக்கு இறப்புக்கு பிறகு சட்டப்படி அந்த குழந்தைக்கு போய் சேரும். அப்ப சட்டப்படி தத்தெடுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கும் போதுதான் இது வேற வேற கோணத்துல போகுதுன்ட்டு கருணாநிதி போன்றவங்க அண்ணாதுரையை தூண்டி விட்டு நம்ம வெளியே போறதுதான் முறை, ஒண்ணு வெளியே போகணும் இல்லைன்னா கிழவனை காலி பண்ணுங்கிற முடிவு போறாங்க. இவரையே காலி பண்றதுக்கு, பெரியாரையே காலி பண்றதுக்கு முடிவு, காலி பண்றதுக்கு அந்த பதவியை விட்டு நீக்கிறதுக்காயா இல்ல பெரியாரை வந்து விஷம் வச்சு கொண்டு வர்றது. ஆதாரமற்ற கருத்துக்கள் எல்லாம் நம்ம பரப்ப முடியாது. இருக்கு, பெரியார் சொன்ன கருத்து இருக்கு, நான் வேணா உங்களுக்கு தரவு தரேன். பெரியார் வந்து சொல்லியிருக்காரு இவங்க வந்து எனக்கு விஷம் வைக்க. ஆமா, துரோகிகள்ங்கிற தலைப்புல பேசியிருக்காரு. கட்சிக்குள்ள இருக்கிற துரோகிகள், துரோகம் நடக்குதுங்கிற தலைப்புல பேசியிருக்காரு. என்ன கொலை செய்யறதுக்கான முயற்சி இவங்க பண்றாங்க. அப்ப எங்க ஒருவேளை அது வெற்றி பெற்று விட்டால் இவங்க இஷ்டத்துக்கு சொத்தை எடுத்துக்கினா அரசியல் கட்சியா போறதுக்கான வாய்ப்பு வந்துடும். இப்ப நான் அதை தடுத்து முதல்ல நிறுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மணியம்மையை கல்யாணம் பண்றேங்கிறாரு. பெரியார் பதிவு பண்ணியிருக்காரு. இருக்கு, நூல்ல தரவு இருக்கு. இப்ப ஒரு உயிர் கொல்ல முடியாது, 2 உயிர் கொல்ல வேண்டியது தேவை இருக்கு இல்லையாங்கிறாரு அவரே. இப்ப சொத்தை எடுக்கணும்னா மணியம்மையும் சேர்த்துல கொள்ளணும். அப்ப சட்டப்படி அவங்க மனைவி ஆகுறாங்கல்ல. சட்டப்படி மனைவிங்கும் போது கணவன் இருந்தா பிள்ளை இல்லைங்கும் போது மனைவிக்கு தான் சொத்து. இப்ப அவங்களையும் கொண்டாதான் சொத்தை எடுக்க முடியும். இப்ப இந்த சூழல்ல தான் அவசரமா இவர் என்ன பண்றாரு, மணியம்மையே கேட்காத திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ராஜாஜியை கலந்துட்டு பதிவு அலுவலகத்துல ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவர் அறிக்கை ஒட்டி விடுறாரு, துண்டறிக்கை ஒட்டி விடுறாரு, இந்த மாதிரி கல்யாணம் பண்ண போறேன்னு. ஏன்னா இவங்களுக்கு தெரியிட்டனே தான் அண்ணாதுரை கருணாநிதி இந்த குரூப்புக்கு அரசியல் கட்சி இயக்கமா போகணுங்கிறவங்களுக்கு தெரியிட்டுன்னு தான் இதை பண்றாரு. அப்பயே இவங்களுக்கு என்னடா கிழவ வேற ரூட் எடுக்கிறா என்ன பண்றதுங்கிற துடிப்பு இவங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரி அவர் போறாரு கோயம்புத்தூர்ல ஐயா சிடி நாயுடுனுடைய வீட்டுக்கு இப்ப பதிவாளரை வர சொல்லி அங்கேயே வச்சுதான் திருமணம் பண்றாங்க. அப்ப அதுக்கு பிறகு திருமணம் பண்ணிட்டாரு. இப்ப உடனே ஒரு குரூப்பு வெளியே போகுது, ஒரு குழு வெளியே போகுது.
வெளியே போன குழு அண்ணாதுரையை தலைமையா எடுத்துக்கின்னு போகுது. ம். தலைமையா எடுத்துக்கின்னு போகும்போது குறிப்பா கேட்டா அண்ணாதுரையோட முக்கியமா அந்த குழுவுல லீடர் யாருன்னா சம்பத்து தான், ஈவிக்கு ம். சம்பத்து தான். பெரியாரோடைய அண்ணன் பையன். ஆமா, அண்ணன் பையன். காரணம் என்னன்னா பின்புலம் சொத்து இருக்கு அவருக்கு. மற்றவங்கெல்லாம் சென்னைக்கு பிழைக்க வந்த ஆளுங்க. ம். கண்ணதாச, கருணாநிதி இவங்கெல்லாம் வந்து ஏதோ கவிதை எழுதி வசனம் எழுதி அப்படிதான் அன்னைய காலகட்டம். அன்னைய காலகட்டம் அப்படிதான் ஓடுது. ஒரு கவிதை எதுனா ஒரு 50 ரூபா கிடைக்குன்னா அதை 3 நாளைக்கு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா கூட்டம் போடுற இடத்துல சாப்பிடுறது. இப்படிதான் அன்னைய காலகட்டம் போகுது. அப்ப இவர் பொருளாதாரம் இப்ப அதுல ஒரு நாவலர் நெடுஞ்செழியா, பேராசிரியர் அன்பழகா, இவர் மதியழகா, ஈவிக்கு சம்பந்து போன்றவங்கெல்லாம் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு பின்புலம் உள்ளவங்க, ம். பொருளாதார ரீதியா பின்புலம் உள்ளவங்க. இவங்களையும் கூட பிடிச்சின்னு போறாங்க. அன்னைக்கு அண்ணாவுடைய முன்னுரிமை வந்து ஈவிக்கு சம்பத்துக்கு தான் இந்த திமுகவில் கொடுக்கப்படுது. அண்ணா அவர்கள் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும் வெற்றி பெற்ற பின்பு வந்து பெரியாருக்கு இந்த ஆட்சி வந்து நாங்க சமர்ப்பணம் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. ஒன்றே குலம் ஒருவனே தேவை நீங்களா, அந்த இடத்துக்கு தான் இப்ப வந்துக்கின்னு இருக்கா. ம். அதுக்கு வர அப்ப இவங்க திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சியை அமைக்கிறாங்க. அரசியல் இயக்கமா இவங்க பரிணமிச்சுக்கின்னு வராங்க. அதுக்கும் பிறகு அங்க திராவிட கழகத்திலேயே மறுபடியும் இன்னும் இருக்கிறவங்களுக்குள்ளாரையும் பிரச்சனை வருது. காரணம் என்னன்னா இவருடைய சொத்தையும் கட்சி சொத்தையும் ஒன்னாக்கி ரெண்டும் பொறுப்பாளரா மணியமைக்கும் பேர்ல பதிவு பண்றாரு அவர். அப்ப ஆனைமுத்து, திருவாரூர் தங்கராசு, குத்துசு குருசாமி போல இருந்தவங்க இதை கண்டிக்கிறாங்க. உங்க சொந்த சொத்து உங்க மனைவிக்கு உரியது, கட்சி சொத்தை எப்படி நீங்க அவங்க பேருக்கு எழுதலாம்? உங்களுக்கு பிறகு அவங்கள எப்படி நாங்க தலைவராக ஏற்றுக்க முடியும்? நீங்களும் அவங்கள ஒண்ணா அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்புறம் அதுல ஒருத்தவங்களா வீரமணி என்ன பண்றாரு, மணியம்மையை கையில போட்டுக்கின்னு ஒரு ஆளை வெளியே தள்ளி கட்சியை தான் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்துட்டாரு. அப்ப அண்ணா எழுதும்பொழுது இங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஈவேரா கொண்டு வந்தது திராவிடர் கழகம். அது இனத்தை குறிக்கும், மக்கள் தொகுப்பை குறிக்கும். ம். அப்ப திராவிடருக்கு எதிர்ப்பதமா வைக்கிறது பிராமணர்களை, ஆரியர்களை இவங்க வந்து எதிர்ப்பதத்துல நிறுத்துறாங்க. திராவிடர்னா ஆரியர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பத்தை நிறுத்துறாங்க. ம். இப்ப வாக்கரசியல்னு வரும்பொழுது பிராமணர்களுடைய வாக்கும் தேவைப்படுது வெற்றி பெற. அப்ப திராவிடர்ங்கிற சொல்ல திராவிடம் அப்படின்னு மாத்துறாரு அண்ணா. இப்ப திமுகல வர திராவிடங்கிறது இடப்பெயர். ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இடப்பெயர், இது இடப்பெயர். ம். அப்ப திராவிடத்துல இருக்கிறவங்க பூரா அவங்களுக்கான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். இதை அண்ணாவே தெளிவுபடுத்திருக்காரு. நாங்க பிராமணர்களுக்கு எதிரின்னு நினைக்காதீங்க, அவர் தான் அங்க உங்களை எடுத்து பேசியிருந்தாரு. நாங்க எதிரி இல்ல, தேர்தல் நேரத்துல நீங்க எங்களுக்கு வாக்கு போடுங்க. இத மறைமுகமா சுட்டாரு தான் அந்த பொருள் திராவிட முன்னேற்ற. அவங்க தான் சொல்றாங்கல்ல 90% இந்துக்கள் நாங்க இருக்கிறோம், இது வந்து ஆன்மீக ஆட்சி, ராமராட்சியோட நீச்சின்னு வேற சொல்றாங்க. கடவுள் மறுப்புங்கிறதும் அடிபட்டு போச்சு. பிராமணர்களை வீட்டுக்கு கொண்டு வந்து சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓத சொல்லி சில சடங்குகளை வீட்டிலேயே நடத்துறீங்க. அப்ப பிராமண எதிர்ப்பு போயிடுச்சு. நாங்க இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்னா அந்த சனாதனம் தான் உங்க வீட்டுல குடிகொண்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர் கையிலையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அமைச்சர் கையில இருக்கிற கயிறெல்லாம் அவுத்தாக்கா திரிச்சிங்கன்னா ஒரு மாடு கட்டுறதுக்கு கயிறு எடுக்கலாம். இது எந்த பெரியார் வந்து பாடம் நடத்துனாங்க? பச்சை கயிறு கட்டினா இதுக்கு கட்டணும், சிவப்பு கயிறு கட்டினா இதுக்கு கட்டணும், மஞ்சள் கயிறு இதுக்கு கட்டணும். இங்கே இப்போ ஈவேரா சொல்லிருக்காரா? இந்த வேலையெல்லாம் நீங்க பண்ணிக்கணும். இன்னைக்கு அறங்காவல்துறையா இருக்காரு, அவர் கையில எத்தனை கயிறு இருக்கு பாருங்க. அவர் நெத்தியில எவ்வளவு பூசை பொட்டு சந்தனம் எல்லாம் இருக்கு. அப்புறம் எங்க நீங்க வந்து மூடத்தனத்தை ஒழிச்சிங்க, பிராமணத்தை ஒழிச்சிங்க, கடவுளை ஒழிச்சிங்க? இப்ப இதுல யாருக்கு நீங்க இந்த அறிக்கை கொடுக்குறீங்க? இப்ப வெளியில சொல்றது ஒண்ணு, உள்ள செய்யறது ஒண்ணுன்னா நீங்க பெரியார் பிரச்சாரம் பண்ண நாள்ல இருந்து சொல்லல. அவரு 1925 வெளியே வந்து நீதி கட்சியில வந்தாரு. நீதி கட்சியில இருந்து அப்புறம் நீதி கட்சி தலைவரை வந்து சுயமரியாதை இயக்கமா பிரச்சாரம் இருந்த அந்த காலத்தை கூட விட்டுடுங்க. திராவிடர் கழகம்னு 44ல மாத்தினாங்கல்ல, அதுல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை கடந்து போச்சு இல்ல அது. ஆனா ஐயா இப்ப புதுசா அரசியல் கட்சி தொடங்குற எல்லாருமே வந்து சொல்றாங்க பெரியார் வந்து எங்க வழிகாட்டியில் ஒருவர், திராவிடமும் தமிழ் தேசியம் இந்த மண்ணோட இரு கண்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா? தமிழர்களுக்கு நம்ம வந்து புரியாத நிலையில இருக்கோம். அதாவது திராவிடமும் ஆரியமும் இரு கண்கள்னு சொல்லலாம். தமிழ் தேசியம் அதற்கு எதிர்பட்டது.
தமிழ் தேசியங்கிறது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் எதிர்பட்டது. ஈவேரா சொன்ன மாதிரி அத்தனையும் குப்பை சடங்கு முறை. ஆனா மக்களுக்கு அது பொருள் புரியல. மக்களுக்கு பொருள் புரியலங்கும் போது ஒரு பகுத்தறிவாதிங்கிறவன் என்ன பண்ணணும்னா அதுக்குள்ளால இருக்கிற மெய்யியலை ஆய்வு செய்வதும் தான். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதுதான் அறிவு. நீ ஒண்ணு பார்த்து அவனை கேட்கற, அது ஏன்டா செய்யற எனக்கு தெரியலீங்க, கேட்கறவனுக்கும் ஏன் செய்யறான்னு இவனுக்கும் தெரியல. நீ செய்யறது முட்டாள்தனங்கிறான். முட்டாள்தனம்னு சொன்னானே அவனும் முட்டாளா இருக்கான். அதை பத்தி ஆய்வு பண்ண முடியல. ஒருவேளை ஆய்வு பண்ணியிருந்தா, தம்பி இதுக்குள்ளால இந்தந்த மாதிரி மெய்யியல் கூறுபாடு இருக்கு, இனிமே நீங்க செய்யும் பொழுது அதனுடைய பொருள் புரிஞ்சுக்கின்னு செய்யுங்க. பொருள் புரியாத சிலதெல்லாம் மூடத்தனமா நீங்க செஞ்சிருக்கீங்க, அதெல்லாம் விட்டொழிங்க. இதுதான் தமிழருடைய பண்டைய மெய்யியல் கூறுபாடு. இதுதான் நம்மளுடைய மெய்யியல் முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது, மூடத்தனம் அற்றது. வேதாந்தம் சொல்றதோ மனுநீதி சொல்றதோ மூடத்தனம் உள்ளது. இப்படி நீங்க செல்லுங்கன்னு சொல்லியிருந்தா இவரு தமிழர் அவர் தலைவர்னு கூப்பிடலாம், கடவுள்னு கூப்பிடலாம், எது வேணாலும் கூப்பிடலாம். நீ அழிச்சது ஆரிய சித்தாந்தத்தை அழிக்கிறங்கிற பேர்ல தமிழனுடைய மெய்யியல் கூறுகளையும் சேர்த்து போட்டு நீங்க கொளுத்துனீங்கிறது தானே எங்க பிரச்சனை. எப்ப எங்களுக்கு தெளிவு பெறுதுன்னா, புலிகளுக்கு திராவிட இயக்க தோழர்கள் முழுக்க நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, ஆதரவு நிலையெழுப்பாடு எடுத்தாங்க. இந்த முட்டு கொடுத்தவங்க அப்ப சீமான் போய் பார்க்கல, நாங்க தான் எல்லாம் தூக்கணும், அவர் எந்த மூட்டையும் தூக்கல, மூட்டைலாம் நாங்க தூக்கணும்னு சொல்றாங்கல்ல. இந்த மூட்டை தூக்கணும்னு இறுதி நேரத்துல போர்ல புலிகள் அழியாம பாதுகாத்திருக்கணுமா வேணாமா? பின்புலத்துல இருக்கிற அரசியலை இவங்க நகர்த்தணுமா வேணாமா? இங்க உள்ள அரசினுடைய தலைமை கருணாநிதிங்கும் போது கருணாநிதி மூலம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அது எந்த எல்லைக்கு வேணாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நம்ம பின்வாங்கி ஆட்சியை கவுத்தாவது அந்த எல்லைக்கு போயிருக்கணும். இல்ல, ஒரு சர்வதேச மனித உரிமை செஞ்சிலுவை சங்கம் வந்தாவது அந்த மக்களை பாதுகாக்கிறதுக்காவது கடைசி கட்ட அதாவது செய்ய முடிஞ்சுதா? அப்ப நீங்க பின்னாடி உதவணும்னு உதவி நின்னதெல்லாம் நீங்க ஒரு சில பேர் அதுக்கு முயற்சி பண்ணாங்க. அரசியல் ரீதியா அந்த செஞ்சிலுவை சங்கத்தை அனுப்பி அந்த வளையத்துக்குள்ளால இருக்கிற மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு, குற்றுயிருமா கொலையுரிமா கிடைக்கிறதுக்கான ஒரு சில பேர் நீங்க பாடாட்டினீங்க. நான் கேட்கறது என்ன, பாடாட்டினீங்கல்ல, அந்த பாடாட்டுறது வெற்றி பெற்றுதா தோல்வி முடிஞ்சுதா? தோல்வியில முடிஞ்சது இல்ல. நீங்க யாருக்கிட்ட போய் உதவி தேடினீங்களோ அவங்க தூக்கி எரிஞ்சிட்டு புலிகள் அமைப்பை முற்று அழிக்கிறதுல தீவிரமா இருந்து முற்றழிப்புக்கு உள்ளாக்கினாங்கல்ல. அதுக்கு பிறகு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த முற்றழிப்புக்கு யார் உள்ளாக்கினானோ அதுக்கு எவன் துணை போனானோ அவருக்கு எதிராக புலிகளுடைய கோட்பாட்டை முன்னெடுத்து போயிருக்கணும்ல நீங்க. அப்ப ஒரு பயணம் போல, சரியா? அப்ப ஒரு பயணம் போல ஆதரவு போல நடிச்சு உளவு வேலை பார்த்து கடைசி வரைக்கும் கூட நின்று கவுத்தீங்களா? வேலை முடிச்சிங்களா? இந்த திராவிடம் திட்டமிட்டு தமிழ் இனத்தை அழித்திருக்கிறது என்ற புரிதல் வரும்பொழுதுதான் தமிழர் தேசிய சிந்தனையாளர்கள் திராவிடத்தையும் ஆரியத்தையும் ஒரு சேர சிதைக்காமல் தமிழ் தேசிய சிந்தனையை, மெய்யியலை, பண்பாடுகளை, கனிம வளங்களை, இயற்கை வளங்களை அனைத்தையும் மீட்டுருவம் ஆக்க முடியாது, அரசியலை கைப்பற்ற முடியாது என்ற அடிப்படையில் தான் தமிழர் தேசியத்தின் ஆணிவேர் ஆசிவகம், தமிழர் தேசிய கோட்பாட்டின் முதல் எதிரி திராவிடம், இரண்டாவது எதிரி ஆரியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஐயா, நிறைய நம்ம பேச வேண்டியிருக்கு. இந்த பதிவில் முழுமையான தகவல் வழங்கியிருக்கீங்க. அதுக்கு நன்றி ஐயா. நன்றி.